கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பொது காலத்தில் 5ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலும் படைப்பின் அடுத்த கட்டமாக அவர் இருவரையும் ஏதேன் தோட்டத்திலே தங்க வைத்து அவர் சொல்கிறார், இந்த தோட்டத்திலே காணப்படுகின்ற எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க முடியும், நீங்கள் உண்ண முடியும். ஆனால் அந்த மரத்தை காட்டி அவர் சொல்லுகிறார், நடுவிலே காணப்படுகின்ற அந்த மரத்திலே மாத்திரம் நீங்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்று. அப்படியானால் அந்த கனியை முதலாவதாக ஏவாள் உண்ணுகிறார், பின்பாக தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்கின்றார். சாத்தானுடைய குரலுக்கு செவிமடுக்க, தன்னுடைய மனைவிக்கு குரலுக்கு செவிமடுத்து கணவனும் இவ்வாறு பாவங்களை கட்டிக்கொள்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இறைவன் அந்த தோட்டத்திலே செல்லுகின்ற பொழுது அவர் கூப்பிடுகிறார், நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? அவர்கள் இறைவனை பார்க்க முடியாமல் வெட்கத்தோடு ஒளிந்து கொள்கிறார்கள். நாங்கள் இங்கே இருக்கின்றோம், உங்களை பார்க்க கூட தகுதியற்றவர்கள் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இறைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படியாமல் வாழ்கின்ற நாங்களும் இவ்வாறு பாவங்களை செய்து ஒளிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு வெளியே வர முடியாமல் சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கின்றது. இறைவனை நாடி செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இல்லாமல் நாங்கள் அந்த இருளிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இல்லாமல் செய்துவிட்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாளில் நற்செய்தியிலே பார்க்கின்றோம், கதைக்க முடியாத ஒருத்தர் வந்து இறைவனிடம் அந்த வரப்பிரசாதனை கேட்கின்ற பொழுது அவர் தனியாக அந்த நபரை கூட்டி செல்லுகின்றார். தனியாக கூட்டி சென்று அந்த நபருக்கு தேவையான கதைக்கக்கூடிய வரப்பிரசாத்தை மீண்டும் அவர் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்களும் நானும் இந்த பாவம் என்கின்ற இந்த குழியிலே விழுந்து கதைக்க முடியாமல் பாவத்திலே விழுந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதனை செய்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் எப்பொழுது நாங்கள் வெளியிலே வருகை போகின்றோம்? எப்பொழுது நாங்கள் இறைவனிடம் சென்று எங்களுக்கு அந்த வரப்பிரசாதை தாங்கள் என்று கேட்கப் போகின்றோம்? அன்பார்ந்தவர்களே, இன்று காலம் வந்துவிட்டது. இன்னும் நாங்கள் இருளிலே இருந்து கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்கு செல்லுகின்றோம் என்பதை நாங்கள் மறந்து விடுவோம். அன்பார்ந்தவர்களே, அன்று இறைவாக்கினர்கள், அன்று தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுத்த புனிதர்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்தவர்கள், இருளிலே வாழ்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் ஒளியை நோக்கி சென்றவர்கள். இவர் இறைவனுடைய அன்பினை உணர்ந்து கொண்டவர்கள். எப்பொழுது நாங்கள் இறைவனுடைய அன்பை உணரப் போகின்றோம்? சிந்தித்து பார்க்கவும். எனக்கு பிரியமானவர்களே, இளைஞர் யுவதிகள், பெரியோர்கள், உற்றார் உறவினர்கள், வயோதிபர்கள், பிள்ளைகள், ஒவ்வொருவரும் இறைவன் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். உங்களை கூப்பிடுகிறார், நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்று. நாங்கள் என்ன சொல்ல போகின்றோம்? எவ்வாறான பதிலை நாங்கள் கொடுக்க போகின்றோம்? நாங்களும் அந்த ஆதாம்சா மற்றும் ஏவாள் செய்தவற்றை போன்று நாங்களும் அதனை செய்கின்றோமா? இறைவனை பார்க்க முடியாமல் ஒளிந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படியானால் நாங்கள் இருளில் இருந்து ஒளியை நோக்கி செல்வதற்கு இறைவனுடைய வரப்பிரசாதத்தை வேண்டி இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோம்.